12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது தான் ராவணனுடைய முடி வீழ்ந்து சிவலோகத்துக்கு போனானாம். அந்த மாதிரி அமைப்பு. நம்ம என்னதான் நல்லவனாக இருந்தாலும் சுற்றத்தாரும் ஊராரும் நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு நன்மை ஏற்படுது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான ஒரு பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு ஒருத்தனை பார்த்தால் வாடிப்போன செடியும் வளர்ந்துருப்பாங்க, கெட்டுப்போன ஒரு கிரகமும் நன்மை செய்யும். சுராச்சாரியாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகின்ற மங்களகரமான பராபவ வருஷம் 26/5/2026 அன்றைய தினம் குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார், பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகள் நடைபெறப் போகிறது அதை தான் பார்க்குறோம். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இவ்வளோ நாளாக குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து கஷ்டத்திலையும் ஒரு நன்மையை பண்ணிட்டு இருந்தார், லாபத்தை கொடுத்துட்டு இருந்தார். தற்சமயம் வரக்கூடியது அப்படிங்கிறது 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல குரு பகவான் விரயமானால் என்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடல்களில் பாடியிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வன்மை உற்றிட ராவணன் முடி 12இல் வீழ்ந்ததும், வன்மை உற்றிட ராவணன் முடி 12இல் வீழ்ந்ததும், ஈராறில் குரு வரவே ராவணனும் மாண்டானடி இழிவாய், ராமன் கை அம்பால் இறந்து சிவலோகம் சென்ற தாயே, ஊராகும் தூஷிப்பார் சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வர், நல்ல உத்தமனாய் நீ இருந்தாலும் ஊழி வினைக்கு என்ன செய்வாய் அப்படிங்கிறார். அதாவது 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது தான் ராவணனுடைய முடி வீழ்ந்து சிவலோகத்துக்கு போனானாம். அந்த மாதிரி அமைப்பு. நம்ம என்னதான் நல்லவனாக இருந்தாலும் சுற்றத்தாரும் ஊராரும் நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்களா. கெடுதி மெத்தச் செய்வர், தூஷிப்பர், பொறுக்க மாட்டான். பொறாமை, வஞ்சனை, போட்டி பொறாமையில் நம்மளை பற்றி தப்பாக பேசுறது, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குது. அது போக விரயஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் விரயம், சேர்த்தி வச்ச சேமிப்பு கரையும், வரவு கம்மியாகும், செலவு அதிகமாகும். 11 லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு என்னென்னலாம் கொடுத்தாரோ, என்னென்னலாம் வாங்கினீங்களோ, 12 வரும்போது விரயம். 5 பவுன் நகை வாங்கினீங்கன்னா கொண்டே வைக்கணும், இடம் வாங்கினீங்கன்னா வைக்கணும், சேர்த்தி வச்சுருப்பீங்க, ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கரைக்கணும். இந்த மாதிரி பொருளாதார ரீதியான விரயங்களை கொடுக்குறாரு. மனதில் ஒரு இனம் புரியாத பயம் அப்படிங்கிறது ஏற்படுது, மனோபயம் உண்டாகுது, வாகன பழுது ஏற்படுது, போகும் வழியில் துக்கம் ஏற்படுது, மன உளைச்சல். சிலருக்கு திடீர் திருமணம் உண்டாகுமா 12 குரு வரும் பொழுது, சிலருக்கு திடீர் திருமணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 குரு வரும் பொழுது கல்வி கெடுதி செய்ய மாட்டாராம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எந்த துறையில் என்ன படிக்கிறோம்னு நினச்சாலும், படிச்சுட்டு இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறவனை கை வைக்க மாட்டார். 12 குரு வரும் பொழுது குறிப்பினே போட்டிருக்காரு, வித்யாபிவிருத்தி சித்தியர்த்தம் சொல்லுவாங்க. வித்யா அபிவிருத்தி ஆகும். இந்த டைமில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம்னால், ஏன்னா எல்லாருமே படிக்க முடியாது, சிம்மராசிக்காரங்க அத்தனை பேருமே படிங்கன்னு சொல்ல முடியாது. படிக்கிற தருவாயில் இருந்து இந்த கல்வி ஸ்கூலில் படிக்கிறான், ஸ்கூலில் சேர்த்துறோம், இல்லை நாம் ஏதாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா டியூஷன் சேர்த்துறோம், எக்ஸ்ட்ரா கோர்சஸ் சேர்த்துறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்று, கல்விக்கு வயது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆயுள் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பிறவி பெருங்கடவள் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார்ங்கிறார் பட்டினத்தார். பிறவிங்கிற பெருங்கடல் நீந்தணும், நீந்தாமல் இருந்தோம்னா இறைவனடிக்கு போக முடியாது. மீண்டும் பிறந்து நீந்தி ஸ்விம்மிங் கற்றுன்னு நீந்தி பழகினதுக்கப்புறம் தான் கரைக்கு போக முடியும். அந்த மாதிரி கல்வி அப்படிங்கிறது கடல். நமக்கெல்லாம் என்ன தெரியாது, ஒரு சின்ன ஒரு ட்ராப்பை எடுத்து தெரித்து அதில் ஒரு சொட்டு இருக்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்மலாம் அதையே பெருமையாக நினச்சிக்கிறோம். நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு 5-6 எழுத்து ஏஏஏடிடிடிலாம் வந்ததுன்னா நாம் தான் கல்விக்கே தந்தைன்னு நினச்சிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. கல்விங்கிறது ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு விஷயத்துலேயும், ஒவ்வொரு பொருள்லேயும் ஒரு கல்வியும் ஞானமும் இருக்கும். இப்போ எவ்வளோ படிக்கணும், நமக்கு ஆயுள் பத்துமா? பத்தாது. அதனால தான் சொல்கிறான் கல்வி கடல் அப்படிங்கிறான். அப்போது எல்லாருமே ஏதோ ஒரு துறையை எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த நேரம் விளங்குது. திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கவனமாக அளந்து பேசணும், இல்லாட்டி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பு உண்டாகுது. அரசியல்வாதிகளுக்கு நன்மை ஏற்படுது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான ஒரு பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். புதிதாக அரசு பணிக்காக விண்ணப்பிச்சிருப்பீங்கன்னா அவங்களுக்கும் புதிய அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் இதில் எல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், பணியாற்றுபவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டத்துறை, நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதிமன்றங்கள், நீதி கூடங்கள், நீதி அரசர்கள், அதே மாதிரி வழக்கறிஞர்கள், வழக்குரைஞர்கள் இவங்களுக்கெல்லாம்
சிறப்பானது ஒரு முன்னேற்றம். இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசியாக இருந்தால் வாக்கு வன்மை ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். சில பேருக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் ஏன்னா 12 விரயஸ்தானத்தில் சனியும் அஷ்டம சனி சுற்றி பார்த்தோம்னா இப்போ 4 கிரகங்களுமே சிம்ம ராசிக்கு சாதகமாக இல்லை. அதனால் இருக்கிறத வச்சுட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இறை வழிபாட்டோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா அதில் குரு எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியும். அதுலேயும் குரு அனுகூலம் இல்லை, இங்கேயும் ஒன்றும் பிரச்சனைனா ஒன்றுமே பண்ண முடியாது, ஏதோ ஒரு சிக்கல் வரும். அதனால் இந்த பதிவை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் சிம்மராசினியர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தே ஆக வேண்டும். யார்கிட்ட வேணாலும் பார்த்துங்க. என்கிட்ட பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் இதில் வரும் 9865098370. இந்த நம்பருக்கு அடித்து நான் விதிமுறைகள்லாம் சொல்கிறேன், அதில் பார்த்துக்கணும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதால பார்த்துக்கலாம். சொந்த ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி பலன்கள், குரு ஜாதகத்தில் எங்கே இருக்கார், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் கிடையாது. அதை தெரிந்து கொண்டேனால் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாக குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு என்னை எடுத்துட்டா சிம்ம ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 மார்க் போடலாம். இந்த குரு பயிற்சி இந்த ஒரு ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த குரு பயிற்சி இனிமையான குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார் அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார், இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன், இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவங்க சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துட்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9885098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.